வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு விஎஸ்எஃப். நான் உங்கள் சுரேந்தர். இஸ்ரேல் சமீப நாட்களில் ஈரான் கிட்டிருந்து சூப்பர்சோனிக் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணையினால் தாக்குதலுக்கு உள்ளாகி மிகப்பெரிய சேதத்தை சந்திச்சிட்டுன்னு சொல்லலாம். இந்த நிலைமையில் இஸ்ரேல் கிட்ட என்னென்ன மாதிரி வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு நம்ம கேட்ட உடனே நம்ம மைண்டுக்கு வர்றது அயன் டோம். இந்த அயன் டோம் அப்படிங்கிறத உலகம் ஃபுல்லாகவே எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இஸ்ரேல் இது எங்களுடைய மிக பாதுகாப்பான அமைப்பு அப்படின்னு எல்லா பக்கமும் எல்லா நேரங்களையும் சொல்லிகிட்டு இருக்கு. இது குறுகிய தூரத்திலிருந்து தாக்கக்கூடிய ராக்கெட்டுகள், பீரங்கி குண்டுகள் மற்றும் ட்ரோன்கள், அதாவது ஆளில்லா விமானம் மூலம் தாக்கக்கூடிய குறுகிய தூர தாக்குதலில் இடைமறித்து அழிக்க வல்லதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய சக்ஸஸ் ரேட்டுங்கிறது ரொம்பவே அதிகம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. இது எல்லா காலநிலையிலும் வேலை செய்யக்கூடிய ஒன்றா இருக்குது. நைட்டாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, மழை பெய்ச்சு இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் எல்லா கால சூழ்நிலைக்கும் இது ஏற்ற ஒன்றாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இதனுடைய சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் மிக முக்கியமான பாதுகாப்பு அமைப்பாக இஸ்ரேல் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு அமைப்பு மட்டும்தான் இஸ்ரேலுக்கு இருக்கான்னு கேட்டால் அதுதான் இல்லை. இஸ்ரேல் கிட்டத்தட்ட ஒரு 5-6க்கு மேற்கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்பில் பல கட்டங்களாக வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ஒவ்வொரு வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இவங்களே சொந்தமாகவும் தயாரிச்சுக்கிறாங்க. அமெரிக்காவுடைய தொழில்நுட்பத்தையும் சேர்த்து இவங்க வடிவமைச்சுக்கிறாங்கன்னு சொல்லலாம். சரி, அடுத்தது பார்ப்போம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா டேவிட் ஸ்லிங். இந்த டேவிட் ஸ்லிங் அப்படிங்கிறது க்ரூஸ் ஏவுகணைகள், பெரிய ரக ராக்கெட்டுகள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் போன்றவற்றை வானிலேயே இடைமறித்து தாக்கி அழிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இது ஒரு நடுத்தர தூர வான் பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்லலாம். அதாவது அயன் டோமுக்கு அடுத்த, அயன் டோம்ங்கிறது ஒரு குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பாக இருக்குது. இதுக்கு அடுத்து தான் இந்த டேவிட் ஸ்லிங்கை சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா ஏரோஸ்பேஸ் 2, 3 இந்த மாதிரி 2 டைப்பாக வடிவமைச்சுக்கிறாங்க. இந்த ஏரோ 2 அப்படிங்கிறது வளிமண்டலத்தில் உள்ள பிளாஸ்டிக் ஏவுகணையை தாக்கி அழிக்கக்கூடியதாக ஒன்றா இருக்குது. அதே ஏரோ 3 அப்படிங்கும்போது வளிமண்டலத்துக்கு மேலே தாக்குனா கூட அதையும் தாக்கி அழிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா பாரக் மேகன். இது ஏன் இப்படி அழைக்கிறாங்கன்னா, மின்னலோடைய லைட்னிங் என்ன ஸ்பீடு, அதிலிருந்து கூட இதனால் காப்பாற்ற முடியுங்கிற பொருள்படுற மாதிரி இது பேர் வச்சுக்கிறாங்க. கடற்படையில் உபயோகிக்கக்கூடிய ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பாக சொல்லப்படுது. கடற்படையில் இருக்கக்கூடிய கப்பல்களை பாதுகாக்கிறதுக்காகவே வடிவமைச்சுக்கிறாங்க. இது இப்போ சமீபத்திய ஒரு கண்டுபிடிப்பாகவும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பேட்ரியட் MIM 104. இது குறிப்பாக சொல்லணும்னா நடுத்தர தூர வான் பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்லலாம். அதிக அளவில் அமெரிக்கா இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அமெரிக்கா கண்டுபிடிச்ச ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு. இதை வைத்து அதிநவீன விமானங்களை கூட தாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எங்கே வேணாலும் எடுத்து சொல்லக்கூடிய வகையில் வடிவமைச்சுக்கிறதுனால எங்கே வேணாலும் அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னா எங்கே வேணாலும் எளிதாக எடுத்து செல்லக்கூடிய வகையில் வடிவமைச்சுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயன் பீம். நம்ம எல்லாருமே அயன் டோம் கேள்விப்பட்டுக்கிறோம். இது அயன் பீம். இது லேசர் முறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு வான் பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்கிறாங்க. இது சிங்கப்பூர் ஏர்சோலில் 2014 அறிமுகப்படுத்தப்பட்டது. 2010 இதுக்குண்டான வேலைகளை ஆரம்பித்து 2014 அறிமுகப்படுத்தப்பட்டது. இது இப்போ அதை மேம்படுத்துறதுக்காக உண்டான வேலைகளில் இஸ்ரேல் அரசு வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப குறுகிய தூரம் மட்டுமே வேலை செய்யக்கூடிய திறன் கொண்டதாக வடிவமைச்சுக்கிறாங்க. இதனுடைய அந்த குறுகிய தூரத்தை அதிக தூரமாக மாற்றுக்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்காங்க. இது அயன் டோம் கூட லிங்க் பண்ணுற வேலைகளில் இப்போ இஸ்ரேல் அரசு இருக்குது. இது லேசர் மூலமாக வரக்கூடிய தாக்குதல்களில் தடுக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிக கம்மியான செலவில் வானிலிருந்து வரக்கூடிய தாக்குதல்களை எதிர்கொண்டு அதை அழிக்கும் திறன் கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது செலவினத்தை ரொம்ப குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒவ்வொரு இன்ட்ரப்ஷனுக்கும், அதாவது ஒவ்வொரு தடுத்து அழிக்கக்கூடிய தாக்குதலுக்கும் அமெரிக்க டாலருக்கு நிகரான மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு $3-5 தான் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனாலேயே இது மிக சிக்கனமான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளும் வச்சிருந்தும் கூட தான் ஈரான்கிட்டிருந்து இப்போ வரக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளே தாக்குப்பிடிக்க முடியாமல் இருக்குது. எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பாக இருந்தாலும் அது 100க்கு 100 வேலை செய்யாது அப்படிங்கிறது தான் இதிலிருந்து தெரிய வர்ற ஒன்றா இருக்குது. இருந்தாலுமே இன்னும் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை இஸ்ரேலுங்கிறது நவீனப்படுத்தி கொண்டே இருக்காங்க.
ஒவ்வொரு தாக்குதலுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குண்டான வான் பாதுகாப்பு அமைப்பை அவங்க மேம்படுத்திகிட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் பற்றி சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி விவரமாக வேணும் அப்படின்னா விவரமாக ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.